ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷம் டே 6க்கு என்ன டின்னர் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்து தக்காளி குஸ்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு பொடி நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ, நான் ஒரு சின்ன கப்பில் தனியா எடுத்துட்டுருக்கேன். அதில் அரை பங்கு வந்து கடலப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 காஞ்ச மிளகா எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் குத்திட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதில் சூட்லேயே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துன்ட்டு ஆற வச்சு இந்த பொடியை அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறேன். இது கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட நம்ம வந்து பொரியலுக்கெலாம் கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் குத்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நான் இதுக்கு திக்னஸ்க்காக கொஞ்சமாக வந்து உடச்சக்கல்லையை வந்து தூள் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டானா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா தலைன்னு கொதிக்குது. அப்புறமா உடச்சக்கல்லையை கொஞ்சமாக வந்து தூள் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை நீங்கள் தண்ணியில் கரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைனா டேரெக்டாக சேர்த்திங்கன்னா உடனே நல்லா கலந்து விடணும், எல்லாம் தட்டி போயிடும். அப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்த பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம ஜலம் சேர்க்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துணும். பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுமான்றதை செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி கோஸ்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி ஒரு தடவை அரைச்சி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கருமதுக்கெலாம் கூட நம்ம அதாவது பொரியலுக்கெலாம் கூட போடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பெரிய பையன் தோசை கேட்டான், அதனால் தோசை ரெடி பண்ணிட்டுருக்கேன். மற்றவங்களுக்குலாம் பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பூரியும் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்களோட டின்னர் வந்து தோசை, பூரி, தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி கோஸ்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெனு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.